என்னடா இன்டர்வியூ என்னாச்சு? ஆட போடா, இன்டர்வியூல கேள்வியா கேட்கறானுங்க. மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டான். எந்திரியா பார்த்து சொல்றேன்னு போடா வெளியன்னா வந்துட்டேன். இப்படி பதில் சொன்னா உனக்கு எவன்டா வேலை கொடுப்பா? டேய், ஓ இன்டர்வியூ என்னடாச்சு? என்னடா கேள்வி கேட்கறானுங்க இந்த இன்டர்வியூல? ஆர்டினரி மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டினரி மேன் ஜட்டியை போட்டுக்கிட்டு மேல பேண்ட் போடுவான், சூப்பர் மேன் பேண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேல ஜட்டியை போடுவான்னு. எந்திரிச்சு போடான்னா வந்துட்டேன். டேய், உன் வேலையை விடுறா. எனக்கு சாப்பிடுறதுக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? விட்டுருவனா? ரஸ்தாளி பழம் இரு, பதறாத உரிக்கிறேன். சாப்பிடு. போதும் போதும், தோலை சாப்பிடாத. டேய், எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன்டா. அறிவு இருக்காடா? சாரிடா. வாழைப்பழத்தோல எங்க உரிச்சு போட்டிருக்க? வேற எவனாச்சும் வேணும்? ஐயோ ஐயோ, என்னால முடியலையா? குடியில குடியா இருப்பா, குடியா குடியா முடியா? இன்னும் இதெல்லாம் இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த 1/2 கிலோ மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய், ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா, 400 ரூபாய், 400 ரூபாய். யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவல்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? டேய், இவ்வளவு மிளகாயமா? வயிறு என்னத்துக்கிறது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு வாடா. டேய், நீ நகரா. டேய், நகரா. சொன்ன கடா. டேய் டேய் கோபி, வேணாடா. டேய் டேய் வேணாடா, சொன்ன கேளுடா. டேய், சொன்ன கேளுடா, வேணாடா. கோபி ப்ளீஸ் வேணாடா. ஐயோ, இந்த தீனி திங்கிறானே, இவன் மனுஷனா? சாப்பிடு போய் சாப்பிடு. 400 ரூபாய் ஆச்சே, சாப்பிடு. ஓ, பணத்தை குடியா? என்னடா? டேய், இன்டர்வியூ போறதுக்கு உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஏதுடா பணம்? அது வந்து எப்படியோ சம்பாதிச்சேன்டா. ஆமா, கண்ணெல்லாம் ஏன் சிவந்திருக்கு? அதான்டா. அது ஒண்ணு இல்லடா, கல்ல தூசி விழுந்திருக்குடா. தூசி விழுந்தா ஏன்டா மோமெல்லாம் வேர்க்குது? அது வந்து வேற வந்தமா, ஃபேன் வேற இல்லையா, அதான் வேர்க்குது. இல்ல, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, இதை எப்படி வாங்கின? நான் நேர்வழியில சம்பாதிச்சு தான்டா இதை வாங்கினேன். அதான்டா, இதை எப்படி வாங்கின? அதை சொல்லு முதல்ல. 1/2 கிலோ மிளகா தின்னா 400 ரூபாய் பந்தயம்னு ஒரு இடத்துல சொன்னான். உடனே 1/2 கிலோ மிளகா தின்னு அந்த பந்தயத்துல ஜெயிச்சிட்டான்டா. ஜெயிச்ச பணத்துல தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தான். ஏன்டா இப்படி பண்ண? தேடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, வேற வழி தெரியல, அதான் அப்படி செஞ்சேன். கொஞ்சம் இருடா. ஏடா, ரொம்ப எரியுதாடா. டேய், இந்தா பச்சை தண்ணி குடி. குடிடா. டேய், வலிக்குடா. தண்ணி குடிச்சு வடி போலியா? ஆமாண்டா. அண்ணே, இங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல இந்த வெண்ணெயை சாப்பிடுங்க அண்ணே. வேண்டாம்மா. ஐயோ, குடல் வெந்து போயிடுண்ணே. நீங்க முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்படியே முழுங்குங்க அண்ணே. கூட பிறந்தவங்க கூட உதவி செய்யறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல நீ எங்க மேல இவ்வளவு பந்தமும் பாசமும் வச்சிருக்கமா. எப்பவுமே நாங்க உன்னை மறக்க மாட்டோம். கரடிக்கு என்ன பேன் எடுத்துக்கிட்டு இருக்கானா? ஏய், அட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கரடி பொம்மை ரொம்ப அழகா இருந்தது, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அழகா இருக்கிறதுனால தான் வாங்கி வச்சிருக்கேன்.
நாளைக்கு ஏலத்துக்கு விட போறேன். நீ அதை நோண்டி கிண்டி கெடுத்துறாத. அப்புறம் 5-10 குறைஞ்சிட போகுது. அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய வர போறவன். சும்மா அவங்கிட்ட போய் நொய்யின்னு இருக்காதீங்க. நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிறதா? அவன் உன் தம்பியா இருக்கலாம். கரன்சி நோட்டு 1 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்தா தான் அவனுக்கு கல்யாணமே. உங்களுக்கு எல்லாம் பணத்தாசை புடிச்சு போச்சு. இங்க பாருங்கப்பா, எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். உனக்கு கல்யாணமே வேண்டாம்னா எனக்கு எப்படி பணம் வர்றது? பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டிய பொருளை எல்லாம் புராதன பொருள் வித்துக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. 1 தரம், 2 தரம், 3 தரம். ஏலக்கடைக்கார புத்தியை காட்டுறீங்களே. ஏண்டா சிரிக்கிற? பிச்சைக்காரத்தனமா 1 லட்சம் ரூபா கேட்டீங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். அப்பா, நம்ம பொண்ணு தப்பிச்சிச்சு. என்ன சொல்றீங்க? இவன் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறதும் இல்ல, நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறதும் இல்ல. ஏப்பா வேண்டாததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். வாங்க போய் சாப்பிடலாம். பெரிய அரச பரம்பரை, மணி அடிச்சு கூப்பிடுறீங்களோ? டேய் வாடா டேய். நீ போக்கா, நான் அப்புறமா வரேன். அலெக்ஸ் ஸ்பீக்கிங். சார், மதன் பேசுறேன். சரக்கு வந்திருக்கு. வெரி குட், வெரி குட். ஆமா, எவ்வளவு மதிப்பு இருக்கும்? 12 லட்சம் ரூபா மதிப்புள்ளது. எங்க வந்து வாங்கிக்கலாம்? போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்கிறதுனால என்னால நேரடியா வர முடியாது. அதனால என் மாமாவோட சித்ரா ஏஜென்சிங்கிற ஏலக்கடையில ஒரு கரடி பொம்மை வந்திருக்கு. அந்த கரடி பொம்மையோட கண்ணுல வைரத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நம்ம ஆட்களை அனுப்பி அந்த பொம்மையை எப்படியாவது ஏலத்துல எடுத்துட்டு சொல்லுங்க. நல்ல ஐடியா. இந்த மெத்தேட ஃபாலோ பண்ணு. அப்பதான் போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. ஓகே, ஆளுங்களை அனுப்புறேன். பை. மை டியர் புல்லட்ஸ், ஒரு ஏலக்கடையில ஒரு கரடி பொம்மை ஒண்ணு ஏலத்துக்கு வருது. அது என்ன விலைக்கு ஏலத்துக்கு வந்தாலும் சரி, ஏலத்துல நீங்க எடுத்துட்டு வர்றீங்க. இடம் ராயப்பேட்டை, கடை, சித்ரா ஏஜென்சிஸ். என்ன ரேட்? எத்தனை லட்சமானாலும் சரி. ஒரு கரடி பொம்மைக்கு இவ்வளவு விலையா? நோ மோர் கொஸ்டின். சொன்னதை செய்யுங்க. மூர்த்தி, கோபி, என்னடா? நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன். டேய், சாப்பிடாம கொள்ளாம இப்படியே போனா எப்படிடா? விருந்து ரெடியா இருக்கும்போது சாப்பாடு எதுக்குடா? டேய், காக்காக்கு இன்னும் சோறே வைக்கல, அதுக்குள்ள நீ வேற. அவ்வளவுதானே? இப்ப வைக்கிறோம் பார். கா, 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 கா. ஏங்கப்பா, இவ்வளவு ஐட்டமா? டேய், வாங்கடா வாங்க. ஏய், இவ்வளவு சோற பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, இது காக்காய்க்கு வச்ச சோறா, கல்யாணம் விட்டு சோறா? டேய், அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய், திதியோ விதியோ சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன் நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. டேய், இங்க பாரு, எதா இருந்தாலும் 3 பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம். வாங்க. குர்ரா. ஆ, ஆ. வாங்க. டா. போனா போனா, என்னம்மா உனக்கு வச்சிருந்த சோறுங்கடி? காக்காக்கு வச்சுட்டேமா. அவ்வளோத்தையுமா? ஒரு காக்கானா பரவாயில்ல, 3 காக்கா பசியோட இருந்தது. அதனாலதான் என் சாப்பாடு வச்சுட்டேமா. நீங்க சாப்பிடலனா அப்புறம் நான் பட்னி இருக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? வயிற்று பசியை மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கும் தங்கச்சி இல்லைங்கிற குறையும் அந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. இன்டர்வியூக்கு நேரமாச்சு, கிளம்பு. ஏண்டா, வீட்டுக்காரர் வாடகைக்கு வந்துடுவாரடா? அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா சொல்றாவ? ஏய், அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு, நேரமாச்சு கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூடா. ஆமா, நீ என்ன பண்ண போற? மச்சி அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு. டேய், என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டு இதுதான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபாய் கிடைக்கும்.
150 ரூபா வாடகைக்கு 100 ரூபாய் ஜாலிக்கு. எப்படி ஐடியா? டேய் எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கையை காலை முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்தா நமக்கு என்னடா? அம்மா டேய் என்னடா என்னாச்சு? டேய் என்னடாச்சு? ஐயோ, எவனோ ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருடி விட்டா. அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவன் மட்டி என் கையில கிடைச்சா. கிடைச்சான்னாவா? பக்கத்திலே நிக்கிறான். இவனா? டேய் மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கையை காலை உடைச்சுக்குவானுங்களோ? டேய் இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இருட்டு முன்னாடி போய் வைக்கிறேன். அம்மா ஏடா வலிக்குதா? இல்லடா. சரி வா தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன என்ன அப்போலாக போக முடியும்? இதுல ஒண்ணும் ஆவடா. சாப்பிட்டவன் பாய் கலையறான், சாப்பிடாதவன் இலை கலையறான். ஏண்டா உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? பால் ரெடி. ஐயோ வேணாம், நான் ஏற்கனவே தெருக்குழாயில குடிச்சிட்டு வந்துட்டேன்பா. ஆமா நீ பாட்டுக்கு தெம்பா படுத்துன்னு இருக்கிய, நாளைக்கு வீட்டுக்காரன் வருவான வழின்னா. டேய் ஒரு ஐடியா. விளம்பரம் பண்றானுங்களே, இது உங்களது பேங்க்னு பேசாம பேங்க்ல பூந்துட்டா. பூந்துட்டா வாசல்லயே பெல்ட்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான் துப்பாக்கிய. நீ வேற சும்மாடுறா. இந்த ஒத்த கைய வேற எங்க போனான்னு தெரியல. என் கைய உடைச்சிட்டு ஒத்த கையன்னு பட்டை வேற கொடுக்குறீங்களா? அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? நாளைக்கு வீட்டுக்காரன் வருவான், பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் போயிருந்தேன். ஏதுடா பணம்? எப்படியா கிடைச்சுடா? எப்படி கிடைச்சது? என் சர்டிபிகேட் அடமானம் வச்சு. என்னடா சர்டிபிகேட்டை போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன்? டேய் தண்ணியை குடிச்சிட்டு வாழ்க்கையை தள்ளிடலாம்டா. தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? போய் கொடுத்துட்டு வர சொல்றா. வீட்டுக்காரன் மளிகை கல்ல இருப்பான், கொண்டு போய் கொடுத்துரு. கோல்கேட், போர்கன்ஸ், க்ளோஸ். எப்படி நம்ம ஐடியா? இதுக்கு பேர் தான் தண்ணீரை வித்துட்டேன்னு நினைக்கிறேன். டேய் நீங்களும் உங்க திட்டமும் சீக்கிரம் வளர்க்குங்கடா. பட்டணக்காரன் வந்துட போறான். என்னைக்குடா ஒரிஜினல் கோல்கேட்ல பல் வளர்க்க போறோம்? சாமியே சைக்கிள்ல போறாராம், பூசாரி புல்லட் கேட்டாராம். விளக்குடா. என்னங்க சாமான்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. சேர் 1 2 3 பெட்டி எல்லாம் வந்துருச்சா? சார் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். எல்லாம் சரியா இருக்காப்பா. இதை எல்லாத்தையும் உள்ள வந்து வச்சுறேன். இது வரைக்கும் தான் நம்ம வைக்கிறனா வேற ஆளை பாத்துங்க சார். ஏன்பா நாமளே ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிடலாமே. இது எல்லாத்தையும் நாம எப்படிமா எடுத்து வைக்க முடியும்? ஏங்க முடியாது. புதுசா கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாப்பா. இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வைக்கணுமா? ஆமா தம்பி. ஏண்டா பார்ட்டி கப்பு நம்பிக்கிடுவோம். 20 ரூபா கிடைக்குமா? அதுக்கு மேலே தெரியும் நினைக்கிறேன். டேய் அதிகமா கேட்காத, அதுவும் கிடைக்காது. கிடைச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா 20 ரூபா கொடுப்பீங்களா? விளையாடுறியா? ஜாஸ்தியா? 10 ரூபா கொடுப்பீங்களா? 10 10 ஜாஸ்தியா? 5 ரூபா? 5 ஒண்டி கொடுத்தனா உதவ வேணாமா? 5 காசு கூட வாங்க கூடாது, ஃப்ரீயா தூங்குடா. ரொம்ப நன்றி தம்பி. இவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியல. 2 வேளை நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா ஒத்தாசை பண்ண மாட்டேன்றானே. இவன் தானும் படுக்க மாட்டான், தள்ளி படுக்க மாட்டான். வைக்க படுப்புல நாய் படுத்த மாதிரி தான். டேய் வாடா. டேய் நம்பிக்கலான்னு பார்த்தா விட மாட்டேன்றானே. ஏன் இப்படி மச மசன்னு நிக்கிறீங்க? இவங்க நல்ல பிள்ளைங்கடி. நமக்கு எவ்வளவு உதவி பண்றாங்க பாத்தியா? ஆமா பெரிய உதவி. அவங்க இல்லன்னா நம்ம கொண்டு போய் வைக்க மாட்டோமா என்ன? ஏமா இப்படி வள்ளு வள்ளுன்னு எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுற? சீ வாய் மூடி, எல்லாம் எனக்கு தெரியும். புடி. அப்பா. எந்த 3 பேருக்காக சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சோமோ அந்த 3 பேரும் வந்துட்டானுங்கடா. ஏண்டா என் வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு நான் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு நீங்களா வந்து வாடகை கொடுக்கணும், இல்ல நான் வந்து கேக்குறேன் அப்பவாது கொடுக்கணும். எப்படியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. பொறுமையா இருங்க, தந்துருவோம். ஏன்பா இந்த சலூன் கடை சண்முகத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா பாக்கி வைக்க போறீங்க? இந்தியாவிலேயே சலூன் கடைக்கு பாக்கி வச்ச ஆளு நீங்க தான்ப்பா. சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துறேங்க. சேவிங்கா? சேமிச்சு கொடுத்துறேங்க. அடே நம்ம கடனே நிம்பல் கொடுக்கறான் இல்ல, லுங்கி பனியன் அவுக்குறான். சேட்ஜி ஜட்டியோட ரோட்டு மேல நிக்க வைக்கிறான். ஏண்டா அசிங்கமா இருக்குமே. அது அவனுக்கே தெரியுமே. கூடி சீக்கிரம் கொடுத்துறேங்க. கொடுத்துருவீங்க. அட பாவிகளா, வாடகை கேட்டு அலைஞ்சே நான் கருத்து போயிட்டேன்டா. பெரிய மல்கோவா மாம்பழம் கலரு நெய்வேலியில வெட்டி எடுத்த மாதிரி இருந்துகிட்டு. டேய் வெள்ளிக்கிழமைக்குள்ள வாடகை கொடுக்கலைன்னா மறுநாள் என்ன வரும் தெரியுமா? சனிக்கிழமை வரும். மரியாதை வாடகை கொடுத்துருங்க, இல்லைன்னா சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன்.
சாமான் செட்டா ஆமா. இருந்தா தானே தூக்கி போடுறதுக்கு. வாங்கடா. டேய், எதுக்குடா குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கால் நடுக்கால் நடந்துகிட்டு இருக்கீங்க? டேய் பசிக்குதுடா, இப்ப என்ன பண்ண சொல்றேன்? வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல, வேலைக்கு பசி மட்டும் வந்துருது. கா 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 கா. காக்கா கத்துது. ரொம்ப புதுசுடா. காக்கா கத்துனா என்ன? பொறுத்து இருந்து பார். கா கா. கா 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 கா. எங்கடா போறா? என்னடா அது? சீக்கிரம் தட்டை எடுக்கடா. இன்னைக்கு ப்ராப்ளம் ஓவர். அப்பாடா, இப்பதானே சாப்பிட்ட திருப்தி இருக்கு. எல்லா காக்காய்க்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஷாபாஷ். வியாபாரிங்க என்னென்ன சாமான்ங்க கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, பெரிய வியாபாரிங்க, பெரிய சரக்கு. தெரு தெருவா சுத்தி ஓட்ட வடசல பொறுக்கிட்டு வரானுங்க. அத ஏலக்கடைங்கிற பேர்ல ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நீ ஏன் நம்ம வியாபாரத்தை காட்டி கொடுத்துருவா போல இருக்க? அரிக்கன் விளக்கு, இத என்ன சொல்லி விக்க போறீங்க? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல உபயோகப்படுத்தின விளக்குன்னு சொல்லி வித்துருவேன். ஒரு ஜோடி பழைய செருப்பு, இத என்ன சொல்லி விக்க போறீங்க? கட்டப்பம்பம் போட்டிருந்த செருப்புன்னு சொல்லி வித்துருவேண்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு. இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வெடிச்சு செத்து போயிரும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இத எப்படி விக்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சு கமண்டலம் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். அப்படி சொன்ன ஜனங்க நம்புவாங்களா? சில இளிச்சுவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா, எத்தனை தடவை கேக்குறது? வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் Dress எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சாம். இப்ப புது Dress வேணும்னு கேக்குறா. இதான பிரச்சனை. அம்மா, நான் பணம் தர்றேன், உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அகஸ்தியர் எங்க? கீழே. அடிப்படி. ஏப்பா, என் பழைய துணியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்கா? ஸ்ரீதேவி போட்டிருந்த ட்ரெஸ்னு சொல்லி வித்துற மாட்டேன். சரியான அப்பா. இது என்னங்க இது? வயலின். இது என்ன சொல்லி விக்க போறீங்க? வயலின் சொல்லித்தான் விக்கணும். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். யார் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி விக்க போறீங்க? பிரபல மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி உபயோகப்படுத்துற வயலின் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். ஏன்பா, ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நானா ஏமாத்துறேன்? வர்றவங்க ஏமாறுறாங்கம்மா. அது சரி, இதெல்லாம் ஆளை வச்சு ஏழை கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துறலாம். வாங்க. என்னங்க இது? பால் குடிச்சுக்கிட்டே கொரட்டை விடுறீங்களா? பாலை குடிச்சுக்கிட்டே கொரட்டை வர்றேனா? வாயில பால் இருக்கு, கொரட்டை இங்க இருந்து வருது, நான் வரேன்னு சொல்றியே. யாருன்னு பார்க்கலாம் வாங்க. வயலின் யார் இங்க கொண்டாந்து வச்சது? பொண்ணு கொண்டு வந்து வச்சிருப்பா. அது சரி, எடுத்து வச்சுட்டு வா. மறுபடியும் கொரட்டை சத்தம். உன் தம்பி வந்து வர்றானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. பின்ன எங்க இருந்து கொரட்டை சத்தம் வருது? ஏங்க, மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள இருந்தா வருது. சரி, வா பார்க்கலாம். வா. வாங்க. என்னங்க, இங்க இருந்த வயலின காணோம். காணோமா? எங்க போச்சு? போயிருக்கோம். ஆ? ஆ? இதுல இருந்து தான் கொரட்டை சத்தம் வருது. இப்ப என்னங்க பண்றது? என்னங்க
பேய் பிடிச்ச வயலின் போல இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, யார் தலையிலாவது கட்டிருவோம். வீட்டுல திருநு இருக்கா? எதுக்கு? பூசுறதுக்கு. வயலினுக்கா? நமக்கு பூசி படுத்துக்குவோம். வந்துரு. ஓடிடுவோம், சீக்கிரம் ஓடிவாங்க. மணி 5:30 ஆச்சு, இன்னும் உங்களை காணுமே. எப்ப வந்து எப்ப படத்துக்கு போய் வரட்டும், பேசிக்கிறேன். ஃபிகர் பாத்தியா? தனியா நின்னுட்டு இருக்குது. ஃபிகர் டக்கரா இருக்கு. ஓரம் கட்டிடுமா? ஓகே. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வரேன் தன்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலை. என்னங்க நீங்க என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? நான் வர சொன்னா என்னங்க சொல்றீங்க? உங்க கோவம் எனக்கு தெரியும். 2 நாளா பாக்க வரலங்கிறதுக்காக நீ இப்படியே முன்ன பின்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிறது. பார்ட்டிக்கு ஆள் இருக்கு. அம்பே வேணா, வா கழட்டிக்கலாம். சாரி சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா நீங்க யாரு? சார், என் பேர் சித்ரா. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமா போறதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ ஐம் சாரி, இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. உங்க பேரை கூட கேட்காம போறேன். உங்க பேர் என்ன சார்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் சேகருங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சரியான வழி தேடிட்டு இருக்கேன். தற்கொலையா? ஆமாங்க, இந்தியாவுல வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்குலாம் இதான கதி. ரொம்ப விளையாட்ட பேசுறீங்களே. இல்லங்க, நான் வேதனையில பேசுறேன். வேலை கிடைக்கலங்கிறதுக்காக விரக்தி அடையிறது முட்டாள்தனம். உங்க தகுதிக்கு உண்டான வேலை நிச்சயம் கிடைக்கும். நீங்க சின்சியரா ட்ரை பண்ணீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். ஒரு பொண்ணு 5 நிமிஷம் பேசுனது ஆறுதலா இருக்கே. இதே மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைச்சா தெரியாமலா சொல்லிருக்காங்க, a woman behind every successful man. இந்த கம்பெனில காலியா இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், அதுவும் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா. சார், நான் கூட ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சார். சார் இதோ சார். சார், வாலிபால்ல சாம்பியன், ஃபுட்பால்ல சாம்பியன், கிரிக்கெட்ல சாம்பியன். சார், காலேஜ்ல நான் எல்லா கேம்ஸ்லயும் சாம்பியன் சார். சரி சரி, யூனிவர்சிட்டி அளவுல எல்லா சர்டிபிகேட்டும் வச்சிருக்கேன். ஸ்டேட் அளவுல ஏதாவது சாதனை பண்ணிருக்கியா? இல்ல சார். சாதனை பண்ணிட்டு வா, அப்புறம் இருக்கிற வேலையை உனக்கு தரேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நீ வேலை இல்லாம கஷ்டப்படுற, நான் வேலையில இருந்து கஷ்டப்படுறேன். சரி சரி, தலைக்கு மேல வேலை இருக்கு, இடத்த காலி பண்ணு. போ போ. அப்படியே சொன்னாங்க. எவண்டி அது ஆரோ விடுறது? கோபிநாத் பிகாம் ஃபுட்பால் வினர். ஏன் இதுல என்ன போட்டிருக்கு? கோபிநாத் பிகாம் வாலிபால்னு போட்டிருக்கு. இதுல கோபிநாத் பிகாம் பாஸ்கெட் பால்னு போட்டிருக்கு. யார் அந்த கோபிநாத்? இது கிரிக்கெட், இது ஹாக்கி, இது ஜாவலின் த்ரோ. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பிடிக்கல, கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிடும். சர்டிபிகேட்லாம் ஏன் ஆரோ பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்தியா முழுவதும் வேலை தேடி கிடைக்கலையே. பிகாம் படிச்சிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல. சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போதாதான், சாதனை பண்ணி காட்டணுமா? நோ நோ, நீங்க நினைக்கிறது தப்பு மிஸ்டர் கோபிநாத். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாராவது மந்தவெளியாவது. மிஸ், என் பேரு சித்ரா, நீங்க சித்ரானே கூப்பிடலாம். உங்கள மாதிரி எத்தனையோ பட்டதாரிங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்கள மாதிரியே மனசு உடைச்சிட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா you will get it. அப்படிங்கிறீங்க? Thank you மிஸ் சித்ரா. நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். That is the spirit. இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கலங்கிற ஏக்கம் வருமா? What a beautiful figure.